ஒரு பெரிய அழகான பச்சை நிற காட்டில நிறைய மரங்களும் அந்த மரத்தில் நிறைய பறவைகளும் வாழ்ந்தன. அந்த மரத்துக்கடியில நிறைய எறும்புகள் இருந்தது. அதில் ராஜு பாலுன்னு 2 எறும்பு நண்பர்கள் இருந்தாங்க. ராஜு ரொம்ப சுறுசுறுப்பான எறும்பு. காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்திருச்சு சாப்பாடு தேடுறதுக்கு போயிடுவான். அப்படியே சாப்பாடு கிடைச்சா அதை எடுத்துட்டு வந்து சேமிச்சும் வச்சுக்குவான். ஆனா பாலு அப்படி இல்லை. அவன் கொஞ்சம் சோம்பேறி. எப்போயுமே ஜாலியா சிரிச்சுக்கிட்டே விளையாடிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு எதிர்காலத்தை பற்றி எந்த கவலையும் கிடையாது. அப்போ ஒரு நாள் பாலு ராஜுவை பார்த்து, டே ராஜு, என்னடா எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சிட்டு இருக்க, வாடா என் கூட கொஞ்ச நேரம் விளையாடு அப்படின்னு கூப்பிட்டான். அதுக்கு ராஜு சொன்னா, ஏ பாலு, மழைக்காலம் வரப்போது, நான் அதுக்கு தான் இப்போவே தயாராயிட்டு இருக்கேன். நீயும் கொஞ்சம் சீக்கிரமா சேமிச்சு வச்சுக்கோ. ஆனால் பாலு சிரிச்சிடே சொன்னான், அட போப்பா, மழை வரத்துக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கு. அதுக்குள்ளேயே போய் யாராவது சேர்த்தி வைப்பானா? நீதான் தேவையில்லாமல் அவசரவசமாக ஓடி ஓடி எல்லாத்தையும் சேர்த்தி வச்சிட்டு இருக்க. கொஞ்சம் நாள் கழிஞ்சி திடீரென்று வானம் கருக்கல் போட்டது. மேகங்கள்லாம் அப்படியே ஒன்றா கூடி சேர்ந்து வந்து சடசடன்னு கனமான மழை பெய்ய ஆரம்பிச்சது. காடு ஃபுல்லாக மழை பெய்ஞ்சி எல்லா பக்கமும் தண்ணீர் நிறைஞ்சு ஓட ஆரம்பிச்சது. எங்கேயுமே யாருக்குமே சாப்பாடு கிடைக்கல. எல்லா பக்கமும் ஒரே தண்ணியாக இருந்தது. இந்த மழையினால் எங்கேயும் சாப்பாடு கிடைக்காமல் பாலு ரொம்ப கஷ்டப்பட்டான். அவன் எதுவும் சேர்த்தும் வைக்கல. வேற வழியில்லாமல் கடைசியாக பாலு ராஜுவோட வீட்டு கதவு தட்டி உதவி கேட்டான். தன் நண்பன் பாலு கஷ்டப்படுறத பார்த்த ராஜு எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் அவன் சேமிச்சு வச்ச உணவை பாலு கூட பகிர்ந்துகிட்டான். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பாலுவும் தன் நண்பன் ராஜு மாதிரியே நல்ல உழைப்பாளியா மாறிட்டான். தனக்கு வேணுங்கிற தானியத்தை ராஜுவோட சேர்ந்து சேமிக்க ஆரம்பித்தான். இந்த கதையில இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னால், நாம் இன்றைக்கு சேமிக்கிறது நம்மளுக்கு நாளைக்கு உதவி பண்ணும். அதனால சேமிப்பது நல்லது.